வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லூயிசா மே ஆல்காட் எழுதின லிட்டில் விமென் இந்த ஸ்டோரியோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை மாசச்சூசெட்ஸில் கான்கார்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. வருஷம் 1860. கிறிஸ்மஸ் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம 4 பெண்களை பார்க்குறோம். அவங்கள மார்ச் கேர்ள்ஸுன்னுவாங்க. ஏன்னா அவங்க அப்பாவோட பேர் மிஸ்டர் மார்ச்சு. அதில் முதல் பொண்ணு 16 வயசான மெக்கு. அவள் ஒரு அம்மா மாதிரி எல்லார்கிட்டையுமே பழகக்கூடிய ஒரு பொண்ணு. அடுத்த பொண்ணு ஜோ. அவளுக்கு 15 வயசு. அவள் கொஞ்சம் ஒரு ஆண் மகன் மாதிரி தைரியமாக அந்த மாதிரி எடுத்து போட்டு செய்கிற ஒரு பொண்ணு. அடுத்த பொண்ணு பெத்து. அவளுக்கு 13 வயசு. அவள் ரொம்ப பலவீனமான உடல்நிலை, ஆனால் கடவுள் மேலே அதீதமான பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அடுத்தது ஏமி. அவளுக்கு வயசு 12. நல்ல எலிகண்ட்டாக, அழகாக, ஸ்டைலிஷாக, நல்ல மேனஸாக, ஒரு இடத்துல போனால் ஒரு பணக்கார பசங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிஹேவியரும் அருமையாக ட்ரெயின் ஆன ஒரு பொண்ணு மாதிரி இருப்பாள். இவங்க எல்லாம் அவங்க அம்மா மிஸ் மார்ச்சோட தான் இருக்காங்க. அவங்க அப்பா யூனியன் ஆர்மியில் சாப்ளனாக சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவர் மனைவியும் குழந்தைங்களும் விட்டுட்டு போயிருக்காரு. இவங்க இப்போ தனிமையில் தான் இருக்காங்க, அப்பா இல்லாமல். அவங்க ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாக, ஒத்துமையாக, ஒருத்த மேலே ஒரு ரொம்ப அன்பாக, அதே சமயத்தில் கிறிஸ்டின் மாரல்ஸ் எல்லாம் நல்லபடியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்காங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற புக்கை கொடுக்குறாங்க. இந்த புஸ்தகம் ஒரு ஆலிகாரிக்கல் நாவல். இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மாரல்ஸ் எல்லாம் என்ன ஏது, ஒரு கிறிஸ்டின்னா எப்படி இருக்கணும், எதையெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த புத்தகத்தில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும், அதில் இருக்கிற மாரல்ஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரரோட வீடு இருக்குது. அவரோட பேர் மிஸ்டர் லாரன்ஸு. அவர் ஒரு டான்ஸ் பார்ட்டி நடத்துகிறாரு. அங்கே இவங்க 4 பேரும் போகிறாங்க. அங்கே மெக்கும் ஜோ மிஸ்டர் லாரன்ஸோட பேரனான லாரியை பார்க்குறாங்க. லாரியை பற்றி வீட்டுக்கு அவங்க எல்லாருமே பேசின்னு இருக்காங்க. இந்த மிஸ்டர் லாரன்ஸும் இந்த பசங்களுக்கு ஒரு தாத்தா மாதிரி இருக்கார். அவங்கள அன்பாக பார்த்துக்கிறாரு. லாரிக்கு ஒரு டியூட்டர் இருக்கார், மிஸ்டர் ப்ரூக்கு. அவருக்கு அங்கே மெக்கை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிடுது. அதனால் அது இவங்களுக்கும் புரியுது. அதை பற்றியும் இவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பசங்க முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸை படிக்கணும், அதில் இருக்கிற மாரல்ஸ்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும்னு. ஆனால் அதில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் நடக்குது. அதாவது மெக்கு அவளுடைய தலைமுடியை கொஞ்சம் பற்ற வச்சுக்கிறா. ஏமி அவளுடைய டெஸ்க்குள்ளே நிறைய எலுமிச்சப்பழ ஊறுகாய் மாதிரி போட்டு நிறைய வச்சுருந்ததை பார்த்த உடனே அவளோட கிளாஸ்மேட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா அடி வாங்குறா. ஜோக்கு கோவம் ஏமியை ஐஸி அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கிற தண்ணியில் விழ வச்சிடறா. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்கள சோதிக்கிற மாதிரி நடக்குது. அந்த வருஷத்தோட கடைசியில் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. அதனால் அவங்க அம்மா மிஸ்ஸஸ் மார்ச் வாஷிங்டன் டிசிக்கு போகணும். அப்போ மிஸ்டர் ப்ரூக் சொல்கிறாரு, நான் உங்களோட வரேன், ஏன்னா நான் வந்தேன்னா மிஸ்டர் மார்ச்சை நான் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவரும் கூட போகிறாரு. இப்போ மிஸ்ஸஸ் மார்ச் போயிட்ட அப்புறம் பார்த்தா பெத்துக்கு இங்கே ஸ்கார்லெட் ஃபீவர் வந்துடுது. அது ரொம்ப கொடுமையான ஒரு ஜுரம். அது நிறைய பேரோட உயிரையும் பலி வாங்கிடும். அதனால் மற்ற மார்ச் கேர்ள்ஸ்க்கும் அவங்க வீட்டில் வேலையாளர் இருக்கிற ஹேனாவுக்கும் பயம் வந்துடுது. இவளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது என்ன ஆகிடுதுன்னா, மிஸ்ஸஸ் மார்ச் இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு அவங்க வாஷிங்டன்லேருந்து சீக்கிரமாக வந்துடுறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு திருப்தியாக இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு லாரி மிஸ்ஸஸ் மார்ச்கிட்டையும் அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மிஸ்டர் மார்ச் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவாருன்னு. அவர் சொன்ன மாதிரியே மிஸ்டர் மார்ச் வந்துடுறாரு. வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இல்லைனாலும் நம்ம பசங்க எவ்வளோ நல்ல பசங்களாக வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுல அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார். அப்போ தான் மிஸ்டர் ப்ரூக் மெகா சந்தித்து எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்போது அவளும் ஒத்துக்கிறா. ஆனால் என்ன சொல்கிறான்னா, ஒரு 3 வருஷம் எனக்காக நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த செய்தியை கேட்டோன்னே மார்ச் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே பண்ணுறாங்க. ஜோக்கு மட்டும் எதுக்கு இவ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறா, வீட்டில் நம்மளோடு இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இப்போ மெக் மிஸ்டர் ப்ரூக்கை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான முறையில் தான் அவங்க திருமணம் வீட்டிலே நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை ஒரு எளிமையான வீட்டில் இந்த டவ் கோட்டுன்ற இடத்துல அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரெட்டை குழந்தைங்க பிறக்கிறாங்க, டேசி அண்ட் டெமி. இப்போ ஜோக்கு எழுதுறதுல நிறைய ஆர்வம் இருக்குது. அவள் நிறைய கதைகள், கவிதையெல்லாம் எழுதி அங்கே இருக்கிற லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு விற்கிறான். அதில் வர பணத்தை வச்சு அவளோட சிஸ்டரான பர்த்தையும் அவங்க அம்மா மிஸ்ஸஸ் மார்ச்சும் ஒரு ஹாலிடே ட்ரிப் அனுப்புகிறான்.
ஏமியோடைய எலிகன்ட் மேனர்ஸ் எல்லாமே வந்து அவளுடைய ஆண்ட் கேரலுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்க யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போகும்போது ஏமியும் என் கூட வான்னு அழைச்சின்னு போயிடுறாங்க. இப்போ தான் வந்து ஜோ என்ன முடிவு பண்ணுறான்னா, சரி நம்ம வந்து நியூயார்க்கு கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறா. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லாரி வந்து அவளை ரொம்ப வந்து பின்தொடர்ந்துட்டுருக்கான். அவனை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் அது. அங்கே வந்து நியூயார்க்கில் அவள் ஒரு போர்டிங் ஹவுஸில் வந்து கவர்னஸாக வேலை செய்கிறாள். அப்படி வேலை செய்யும்போது ஃப்ரெட்ரிக் பேரன்ற ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸரை வந்து பார்க்குறா. அவர் ரொம்ப நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கிறதுனால ஜோக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் கொஞ்ச நாள் மாத்திரம் நியூயார்க்கில் இருந்துட்டு அவள் திரும்பி வந்துடுறா. வந்த உடனே லாரி அவளை பார்த்துட்டு, இந்த மாதிரி எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஜோ இல்லை எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொன்னோடனே லாரி ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவான். இது தெரிஞ்ச லாரன்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு வா நான் யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு அவனை அழைச்சின்னு போகிறான். இப்போ ஏற்கனவே ஏமி வந்து யூரோப்பில் வந்து அவளுடைய ஆண்டோட ட்ரிப்பில் இருக்கா இல்லையா, அங்கே லாரி வந்து ஏமியை சந்திக்கிறான். இங்கே பெத்தோட உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிடுது. ஏன்னா அவள் ஏற்கனவே ரொம்ப பலவீனமான பொண்ணு வேறு. அதனால் ஜோ வந்து அவளை ஒரு சீஷோருக்கு ஒரு ஹாலிடே மாதிரி எடுத்துன்னு போகிறான். ஆனாலும் வந்து பெத் இறந்துடுறா. இந்த செய்தி அதாவது தங்கை வந்து கூட பிறந்த பெத்தோட டெத் வந்து ஏமிக்கு தெரிஞ்ச உடனே ஏமிக்கு ரொம்ப மனசு கவலையாகிடுது. அப்போ அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த லாரி தான். அப்போ தான் லாரிக்கும் புரியுது அவனோட உண்மையான காதல் வந்து ஏமி கிட்ட தான் இருக்குன்னு. ஏமிக்கும் வந்து அவன் மேலே காதல் வந்துடுது. 2 பேரும் எல்லோ போயிடுறாங்க, அதை ஓடி போயிடுறாங்க. ஜோவோட 25வது பிறந்த நாளைக்கு தான் அவங்க திரும்பி வராங்க. அதே நாளில் தான் ப்ரொஃபஸர் பேரும் வந்து அங்கே வராரு. வந்து ஜோ கிட்ட வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறியா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஜோக்கும் வந்து ஏற்கனவே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவளும் வந்து ஒத்துக்கிறான். 5 வருஷம் இப்படி ஓடிடுது. ஜோக்கும் பேருக்கும் திருமணமாகி ஒரு 2 ஆம்பளை பசங்க பிறக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களோட வீடு வந்து அவங்க இறந்துட்ட அப்புறம் இவங்களுக்கு கிடைக்கிது. ஜோவும் பேரும் அந்த வீடை வந்து ப்ளம்ஃபீல்டுன்ற ஒரு ஸ்கூலாக மாற்றி நடத்தின்னு இருக்காங்க. மிஸ்ஸஸ் மார்ச் வந்து அவங்களோட 60வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. மொத்த குடும்பமும் வந்து ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. மிஸ்ஸஸ் மார்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தோட சந்தோஷமானது என்னன்னா என் குடும்பத்து மேலே நான் வச்சுருக்கிற இந்த அன்பு, இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது மூலமாக இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.